மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கிற போது ஒரு வேத பகுதி, ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் நிமித்தமாக படகில் கதரேனருடைய நாட்டிலே அவர் போய் சேருகிறார். அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த கடற்கரையில் அந்த படகிலிருந்து இறங்கி அந்த நாட்டுக்குள் அவங்க போகும்போது அங்கே ஒரு மனிதன் அவருக்கு எதிர்படுகிறான். அந்த மனிதன் மிகுந்த வித்தியாசமான மனிதனாக இருக்கிறான். நான் வாசித்த இந்த வேத பகுதி அனைவருக்கு நமக்கு தெரிந்தது தான். அவனை பார்த்தாலே அசுத்தாவி பிடித்த மனிதனாக இருக்கிறான். அவன் யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியலை. அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டாலும் கூட, சங்கிலிகளும் விலங்குகளும் போடப்பட்டாலும் இரும்பு சங்கிலிகளை கூட என்ன செய்கிறானா, முறித்து விடுகிறானா. அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இயேசு சந்தித்தது போல அவன் இதுவரை யாரையும் அவன் சந்தித்ததில்லை. முதல் முறையாக ஒரு வித்தியாசமான ஒருவரை அவன் சந்திக்கிறான். அவன் அவனாக இல்லை, அவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் செய்வதை அவனுக்கே தெரியாது. ஏனென்றால் அவனை முழுவதும் கட்டுப்படுத்தி இருப்பது அசுத்த ஆவி. இந்த காலவேளையில் இந்த மனிதன் ஒருவேளை இயேசுவை சந்திக்காதிருந்தால் அவன் இன்னும் கடைசி வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்டவனாகவே தொடர்ந்திருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு சந்திப்பு அவனுக்கு நடந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லா கிராமங்களுக்கும் போனாரான்னு தெரியாது. அவரால் முடிந்த அளவுக்கு அந்த 3 வருஷ காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பல கிராமங்களை சந்தித்திருக்க கூடும். ஆனால் அவர் போகாத சில கிராமங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்பானவர்களே, இந்த மனிதன் இயேசுவை சந்தித்ததால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் ஒரு வாழ்க்கையில் புது வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. நாம் அதை வாசிக்கும் போது இயேசு அவனிடமிருந்து அந்த அசுத்த ஆவியை துரத்தினார். அவனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் எத்தனை? பைபிளில் சொல்லியிருக்கு, லேகியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேகியோன் என்ற வார்த்தைகளை இராணுவத்தில் பயன்படுத்துவார்கள் என்று அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில். அதாவது 100 பேருக்கு 1000 பேருக்கு ஒரு இராணுவ குழுவுக்கு ஒரு பேர் வைப்பது போல 6000 இராணுவ குழுவுக்கு, இராணுவ வீரர்கள் இருக்கிற 6000 பேர் உள்ள குழுவுக்கான பேர் லேகியோன். அப்படின்னா இந்த மனிதனுக்குள்ளே இருந்ததான ஆண்டவர் கேட்கிறவன் பேர் என்னவென்று அவனிடத்தில் கேட்டால், நாங்கள் அநேகராய் இருப்பதனால் எங்கள் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த பிசாசு 6000 பிசாசு ஒரு ஆளுக்குள்ள. அதனால தான் சங்கிலிகளெல்லாம் உடைச்சிருக்கிறது. இரும்பு சங்கிலிகளை நிச்சயமாக நம்மளால் உடைக்கவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவனுக்குள்ள, தவறான வல்லமை அவனுக்குள்ள இருந்ததுனால சங்கிலிகள் எல்லாம் உடைச்சிருக்கு. அப்படின்னா எல்லாருமே பயந்துருப்பாங்க. அவனுடைய குடும்பத்தார் அவனிடத்தில் தொடர்பு இல்லை, அந்த ஊர் மக்கள் அவனை விரும்பலை. அவனே தனியை பயன்படுத்தி கொண்டு கல்லறைகளிலே குடியிருக்கிறான். அப்படியானால் அவன் இருக்கும் பகுதிக்கு யாரும் வரமாட்டார்கள் போல. அவனை பார்த்தால் மக்கள் பயப்படத்தானே செய்வார்கள். அப்படிப்பட்ட எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் தற்செயலாக இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார்.
ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்கு தேவன் திட்டமிட்டிருந்தார். உண்மையாகவே ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் அந்த மனிதனை சந்தித்ததால் அவன் வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறினது. அன்பானவர்களே, அசுத்த ஆவிகளை பற்றி நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொல்றது ஓகே. பிசாசை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னா ஆமாம். ஏன்னா அப்போதான் அவனுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. நல்லவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தீயவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அல்லவா? பிசாசை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். பிசாசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு நிறைய பேர் இருக்குல்ல. பிசாசுன்றாங்க, சாத்தான்றோம், பைபிளில் லூசிஃபர் அப்படின்ற பேர் இருக்கு, வலு சர்ப்பம் இருக்கு, அசுத்தாவின் இருக்கு. இப்படி பல பெயர்களாலே அவன் அழைக்கப்படுகிறான். அவனுடைய தோற்றம் என்ன? அவன் தள்ளப்பட்ட தூதனாக இருக்கிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவனுடைய தோற்றத்தை பற்றி இருக்கு. அவன் எப்படி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை ஆண்டவர் உண்டாக்கல ஒரு நாளும். ஆனால் தேவ தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது அவன் கர்த்தரை துதிக்கிற இசையால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரும் தூதர் கூட்டத்திற்கு தலைவனாக லூசிஃபர் இருந்தான். அந்த லூசிஃபர் தான் ஆண்டவரை அவருக்கு மேலாக போவேன் என்றான். அவனுக்கு இருந்ததான அந்த மகிமை, அவனுக்கு இருந்த புகழ், அவனுக்கு இருந்த அழகு எல்லாவற்றையும் அவன் தேவனுக்கு மேலாக போகும்படியான பெருமை கொள்ள வைத்தது. அவன் எப்போது தேவனுக்கு மேலாக போவேன் என்று பெருமை கொண்டான், அப்பொழுது அவன் ஸ்தானத்திலும் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டு போன தூதர்கள், அவனோடு சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டு போனபடியால் அவர்கள் பிசாசாக மாறினார்கள். தேவனுக்கு விரோதமாக மாறினான். சாத்தான் அப்படின்னாவே அதுக்கு அர்த்தம் என்னன்னா எதிரின்னு அர்த்தம். சாத்தான் அப்படின்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் எதிரி. தேவனுக்கு எதிராக மாறினான். தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக மாறினான். தேவன் எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதையெல்லாம் குழப்பி விடும்படியாக சதி திட்டம் திட்ட ஆரம்பித்தான். நான் இருந்த இடத்திலிருந்து என்னை கர்த்தர் தள்ளிவிட்டார், அதனால ஆண்டவருக்கு எதிராக நான் மாறுவேன், அவர் எனக்கு பதிலாக ஏற்படுத்தின மனிதனுக்கும் நான் விரோதமாக இருப்பேன் என்று நினைத்தான். ஆண்டவருக்கும் எதிரியாக இருக்கிறான், தேவன் படைத்த மனிதனுக்கும் அவன் எதிரியாக இருக்கிறான். தேவ தூதர்கள் அல்லது அந்த லூசிஃபர் கூட்டம் இயேசுவை தேவனை ஆராதிக்க தவறியபடியினால் அந்த இடத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த மனிதனையும் கர்த்தரை ஆராதிக்க விடாமல் இன்று வரைக்கும் அவன் தடை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆராதிப்பதை ஒருபோதும் பிசாசு விரும்புவதே இல்லை, ஆராதிக்க விடவே மாட்டான். சபையிலும் நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய சிந்தனைகளை சிதறடித்து பல எண்ணங்களை கொண்டு வந்து சோர்வாக்கி நாம் அவரை துதிக்காமல் வேறு சிந்தைக்கு போக செய்கிறான். ஆராதனை செய்யும் போது உங்களை எல்லாம் ஆராதிக்க வைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சிலரெல்லாம் அப்படியே அமைதியாகவே இருக்கிறார்கள், உதடுகள் கொஞ்சம் கூட அசையவே இல்லை, அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். தேவனை அமைதியாக வாய்மூடி ஆராதிப்பதல்ல, முழு இருதயத்தோடு தாகமாய் ஆராதிப்பதே உண்மையான ஆராதனை. ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் அவன் சாத்தானால் ஆராதிக்க விடாமல் தடை செய்யப்படுகிறான். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய தடைகளை தாண்டி ஆராதிக்க வேண்டும். நாம் எப்போது கர்த்தருடைய ஆராதனையில நாம் விடுதலையோடு தேவனை தாகத்தோடு ஆராதிக்கிறோமோ அப்போதான் முழு மனநிறைவோடு நாம் ஆராதிக்க முடியும். ஆண்டவர் அப்போதுதான் அவர் திருப்தி அடைகிறார். தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். ஒரு நாளும் ஆராதனையில் அமைதியாக இருந்து விடாதிருங்கள். ஏனென்றால் நாம் அமைதியாக இருப்பது என்பது பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிவதாகிவிடும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் பிசாசை மேற்கொள்ளுகிறார்கள். அவன் தடைகளை உடைத்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆராதனை நேரத்தில் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக மாறிவிடுவோம், முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். நாம் ஆராதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிசாசானவனுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் பார்க்கும்போது அவன் என்னவெல்லாம் செய்கிறான், பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், செயல்பாடுகள் என்ன. அவன் தோற்றத்தை சொன்னேன். அவன் தள்ளப்பட்டு போனபடினால், கர்த்தருக்கு எதிரானபடினால் அன்று முதற்கொண்டு அவன் சோதனைக்காரனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான்ல 8:44 அவன் கொலை பாதகனாகவும் பொய்யனாகவும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறானா. அவன் யாரா? பொய்யனுமா இருக்கான், பொய் சொல்றவனா இருக்கிறானா. பொய்க்கே அவன் தான் அப்பாவான். அப்படி ஒரு ஆளை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பொய்க்கு அப்பா யாருன்னா பிசாசு தான் பொய்க்கு அப்பாவான். அப்படின்னா அவன் எப்போதும் அப்படி செய்கிறவனா இருக்கிறான். பைபிள் எங்க போனாலும் சரி அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தான் தீர்மானிக்கிறான். ஏவாள் இடத்துல பொய் சொன்னான், அவர்களை பொய் சொல்கிறவங்களும் மாத்தினான். இல்ல, ஏவாள்கிட்ட பொய் சொல்லிட்டு அவங்களையே பொய் சொல்றவங்களாவும் மாத்திட்டான். இவனும் பொய் சொல்லுவான், மற்றவர்களையும் பொய் சொல்ல வைக்கிறவன் யாருன்னா இந்த சாத்தான். ஏவாள்கிட்ட சொல்றான், கர்த்தர் இதை புசிக்கணும் சாகவே சாவீர்கள், இதை புசிப்போ தேவர்களை போல் ஆவீர்கள் சொல்றான். பிறகு கடைசியில் ஒருத்தரும் பொய் சொல்றபடியா அவங்கள மாற்றுகிறான்.
அன்பானவர்களே, தான் சாப்பிட்டதாக இல்லை, என்னை சர்ப்பம் வஞ்சித்தது என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, பைபிளில் படிக்கும்போது அனனியா சப்பீராளை பொய் சொல்ல வைக்கிறான். மக்களை பாவம் செய்வ தூண்டுகிறான். இயேசு கிறிஸ்துவையே தூண்டுவதற்கு சோதிக்க நினைத்தான். இயேசு அதில் ஜெயித்தார். பிசாசு வேஷம் தரிக்கிறானா. அநேக நேரம் பிசாசு தன்னை பிசாசென்றே காண்பிக்காமல் தேவ தூதனை போல காண்பிக்கிறான். ஒளியும் தூதன் வேஷம் தரிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறார். பல நேரங்களில் நாம் சாத்தானுடைய செயல்பாடு என்று நாம் உணராம, ஒருவேளை அது நாம் நன்மையானது என்று நாம் நினைக்கும் அளவுக்கு நம்மை ஏமாற்ற நினைக்கிறான். அவனை பற்றி பைபிள் இருக்கு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா சாத்தான் யாரு சொல்லுங்க? தந்திரமானவன். சொல்லுவோமா? ரொம்ப தந்திரமானவன். சாத்தான் மிகவும் தந்திரமானவன். ஏன்னா டைரக்டாக வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால் தந்திரமாகத்தான் சாத்தான் செயல்படுகிறார். பல நேரங்களில் நம்மை நேசிக்கிறவர்கள் மூலமாகவும் சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அப்படி தான், அதனால தான் அப்போ தான் நம்ம அவங்கள நம்புவோம்னு சொல்லி. சாத்தான் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவன் விரும்புவதுபடி நாம் செய்ய வைக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எதிரி மூலமாக வர்றதில்லை, நண்பன் மூலமாக தான் வர்றான். நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ நம்ம குடும்பத்தார் மூலமாக வர்றோம். அப்போ தான் நம்ம அவங்க சொன்னால் ஏற்றுக்கிடுவோம். சில நேரத்தில் விசுவாசிகள் மூலமாகவும் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம் குடும்பத்தார் மூலமாக வரலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க என்று ஆண்டவர் சொல்றார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கன்னு சொல்றாரு. பல இடங்களில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. ஆகவே ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, நீங்க விழித்திராவிட்டால், எச்சரிக்கையா இல்லாவிட்டால் பிசாசு ஒளியின் தூதன் வேஷம் தரித்து அவன் நம்ம ஏமாற்றி விடுவான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உபத்திரவங்களை கொடுக்கிறவனா இருக்கிறான். அநேக மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டிருக்கிறான். கோதுமை புடைப்பது போல புடைக்க அனுமதி கேட்டான்னு சொல்லியிருக்கு. லூக்கா 22:31 1 பேதுரு 5:8 அவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறானா. அப்படியானால் பிசாசாவன் மக்களை வஞ்சிக்க நினைக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, லூக்கா 13:16 பல நேரங்களில் வியாதிகளை கூட பிசாசு உண்டாக்குகிறான். பல வியாதிகளுக்கு காரணம் சாத்தானாக இருக்கக்கூடும். எல்லா வியாதியும் சாத்தானால் வருவதல்ல, ஆனால் சாத்தானாலும் சில வியாதிகள் மனிதர்களுக்கு வருகிறது. மனிதர்களை வியாதியால் சாத்தான் துரத்தப்படும் போது அவனுடைய வியாதியும் சுகமாகிறது. வேதத்தில் படிக்கும்போது நாம் பல இடங்களில் அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்கும் முன்பு அவன் பாவத்தை மன்னித்தார். அவனுக்குள்ள இந்த பிசாசை துரத்தினார். சில இடங்களில் பாவத்தை மன்னித்த போது வியாதி சுகமாயிற்று. சில நேரங்களில் பிசாசை துரத்திய போது வியாதி அதுவே சுகமாயிற்று. ஆண்டவர் வியாதியை சுகமாக்கல, பிசாசை துரத்தினாரு. பிசாசு போனவொடனே அவனுக்கு வியாதியும் சுகமாயிருச்சு. அப்படின்னா வியாதி என்பது பிசாசால் வந்தது. அப்படின்னா பிசாசு எப்போதும் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். சுவிசேஷம் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் அது பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன். பிசாசு எப்போதும் வருகிற விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, திருடரானான், நம்ம ஆத்மாவை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானா. இவனுடைய வேலை எப்போவுமே இது மாதிரியான வேலை தானே ஒழிய ஒருபோதும் நன்மை செய்யும்படியாக வருவதே இல்லை. திருடன் எதுக்கு வருகிறானா? திருட தான் வருவான். எப்போதும் அவன் ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி வருவானா? சாத்தான் வீட்டுக்கு திருடன் வருவானா? கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுக்கத்தான் வரும். எதெல்லாம் எடுக்குவானா? பிசாசும் அப்படி தான், பறித்து கொள்ளும்படியாக, இழப்பை ஏற்படுத்தும்படி, குறைவு ஏற்படுத்தும்படி, ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் பிசாசு தீமை செய்வதற்காக மட்டும்தான் பிசாசு வருகிறான். ஒருபோதும் பிசாசு மனிதனுக்கு உண்மையாகவே நன்மை செய்ய மனது அவனுக்கு எப்போதும் இல்லை. சொல்லுங்க, எப்போதும் அவனுக்கு நன்மை செய்யும் மனது இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய இயற்கையான சுவாபம் தீமை செய்வது மட்டும்தானே ஒழிய நன்மை செய்வதல்ல. ஆனால் இன்றைக்கும் பிசாசை வழிபடுகிற கூட்டம் என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவனிடத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிற நேரத்தில் சாத்தானிடத்திலே போய் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இருக்கிறது. சாத்தான் சபையினே ஆரம்பிச்சிருக்காங்க. முழு உலகத்திலும் சாத்தான் சபை என்று ஒன்று இருக்கிறது. சாத்தானை வழிபடுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. அங்கே வெளிச்சம் இருக்காது, இருட்டான் இருக்கும். அங்கே மண்டை ஓடுகளை வைத்துக் கொள்கிறார்கள். அங்கே பலவிதமான மாய வித்தைகளும் உள்ளே அங்கே இருக்கிறது. மதுபானங்கள் இருக்கிறது. பலவிதமான பாவ செயல்கள் அங்கே இருக்கிறது. அதை தேடி போகிற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கான ஒரு வேதாகமும் இருக்கிறது. கருப்பான புத்தகம் அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி சாத்தானை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் வைக்கிறார்கள். கிறிஸ்துவை உயர்த்துகிறதான சபை இருக்கும்போது சாத்தானை உயர்த்துகிற சபைகளும் இருக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தாங்கள் செய்வது தவறு என்று உணராமலே அதையும் செய்யும் ஒரு கூட்டம் இருக்கிறது.
யாரை கேட்டாலும் அப்படி சாத்தான் கடவுளாக முடியாது என்று எல்லாரும் சொன்னாலும் அதை கடவுள் என்று நம்புகிற மக்களும் இருக்கிறார்கள். அப்படியானால் சாத்தான் மனிதர்களை எப்படியும் வஞ்சிக்கிறான் பாருங்களேன். அப்படியானால் எவரையும் வஞ்சிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை மறந்து விடாருங்கள். அவனுடைய செயல்பாடுகள் அதிகம். நான் சில முக்கியமான குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். பிசாசு மனிதர்களை ஆட்கொள்ள விரும்புகிறான். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் இந்த சம்பவத்தில் படிக்கும்போது அவனுக்கு ஒரு பலனை கொடுக்குறான். சங்கிலிகளையே விலங்குகளையே உடைக்கிற அளவுக்கு ஒரு பலன், ஆபத்தான பலன். இல்லை, ரெண்டு விதங்களில் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது சில நேரங்கள் இப்படியும் எக்ஸ்ட்ரா பலனை கொடுத்து தீமை செய்ய வைப்பதற்காக அது செய்கிறான். ஆபத்தான பலனை கொடுக்கிறான். அவனுடைய குணாதிசயங்களை மாற்றி விடுகிறான். ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறவன் அவன் குணமே மாறிடுது. அவன் எப்போது மற்றவங்களை காயப்படுத்தவும், தன்னை காயப்படுத்தவும், மற்றவர்களுக்கு தீமை செய்யும் அளவுக்கு அவன் டோட்டலாக மாறிடுறான். அப்படி சிலரை பிசாசு பயன்படுத்துகிறான். சில நேரங்களில் சரீரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்துகிறான். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களில் படிக்கும்போது அங்கே 18 வருஷமாக பலவீனப்படுத்தின பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கூனியாக்கி வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், 18 வருஷமாக இவளை சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான்னு சொல்றான். ஒரு பக்கம் அவனை எக்ஸ்ட்ரா பலனை கொடுத்து மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கு ஒரு மனிதனுக்குள்ளே அவன் செயல்படுகிறான். இன்னொரு பெண்ணுக்குள்ளே அவன் செயல்பட்டு அவளை இருக்கிற பலத்தை குறைத்து பலவீனமாக்குகிறான். பிசாசு என்னவும் செய்யறான், பலமும் கொடுக்கான், பலவீனமும் ஆக்குறான். ரெண்டும் செய்யறான். ஆனா அவன் பலனை கொடுத்தாலும் அந்த பலன் நல்ல பலன் இல்லை, ஆபத்தான பலன். சாத்தான் கொடுக்கும் பலன் எப்போதும் மக்களுக்கு நன்மை செய்வதில்லை. சில நேரத்தில் மனிதர்களுக்கு அவன் பலன் கொடுக்க முடியும். அந்த பலனை கொண்டு அவன் மற்றவர்களை காயப்படுத்ததான் முடியுமே ஒழிய சாத்தான் கொடுக்கும் பலன் மற்றவர்களுக்கு நன்மையாக ஒருபோதும் இருப்பதில்லை. யாருக்கு சாத்தான் பலன் கொடுக்கிறானோ அது அவர்களுக்கும் நன்மையாக இருக்காது. எப்போதும் சாத்தான் ஆபத்தான பலனையே கொடுக்கிறான். இன்னொரு பக்கம் பலவீனப்படுத்துகிறான். லூக்கா 9:42 பிசாசு என்ன செய்கிறான், மனிதனுக்குள்ள கிரியை செய்து அலக்கழிக்கிறான். இன்னொரு குறிப்பிட்டு வேதனைப்படுத்துகிறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வப்போது வந்து அலக்கழித்தல். நான் சொன்ன முதல்ல 24 hours அவனை முற்றிலும் மாத்திட்டான். முதல்ல உள்ள ஆளு அவனுக்கு எப்பவும் உண்மையே தெரியாது, என்ன நடக்குனே தெரியாது அவனுக்கு. ரெண்டாவது வியாதியை கொண்டு வந்து பலவீனப்படுத்துகிற விஷயங்கள். இன்னொன்று அவ்வப்போது வேதனைப்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படும் சாத்தான் என்பதை வாசிக்கிறோம். லூக்கா 9:42. சாத்தானுடைய இன்னொரு கிரியை பற்றி பைபிள் இருக்கு. என்னன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாத்தானுடைய கிரியைகள் இன்னொன்று என்ன அப்படின்னா, தவறான உபதேசங்களை கொடுத்து மக்களை அவிசுவாசத்தை உண்டு பண்ணி கர்த்தரை விட்டு பிரிக்கிற வேலைகளையும் சாத்தான் செய்கிறான். இல்லை, நான் போன வாரம் கூட சொன்ன பிசாசு ரெண்டு விதங்களில் கிரியை செய்கிறான். ஒன்று வந்து முழுவதும் மனுஷனுக்குள்ளே புகுந்து கொண்டு வேலை செய்கிறான். இன்னொன்று வெளியே இருந்து மக்களை என்ன செய்கிறான், தூண்டி விடுகிறான். இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறான். ஆனாலும் சாத்தானுடைய வல்லமை எல்லைக்குட்பட்டது. சகல வல்லமை அவனுக்கு கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் சகல அதிகாரமுடையவர். பிசாசுக்கு எல்லைக்குட்பட்ட வல்லமை இருக்கு. சாத்தானுக்கு வல்லமை இருக்கான்னா இருக்கு, ஆனா அந்த வல்லமை எல்லைக்குட்பட்டது. எதுவரை என்றால் கர்த்தர் கிரியை செய்யும் வரை அவன் வல்லமையானவனாக இருக்கிறான். எப்போ ஆண்டவர் எழுப்பி நிற்கிறாரோ அப்பொழுது சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். சாத்தானை ஜெயிக்க வல்லமையுடைய ஒரே ஒருவர் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், சாத்தானை ஜெயிப்பதற்கான ஒரு வல்லமை இருக்கு, அது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் உலகத்தில் சாத்தான்கிட்ட தோற்று போனார்கள், ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் தோற்று போகவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சகல அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவனுக்கு குறிப்பிட்ட சில அதிகாரம் தான் அவனுக்கு இருப்பதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும்போது உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்கு. யோவான் சுவிசேஷம் 12:31 படிக்கும்போது அவனை பற்றி சொல்லியிருக்க, அவன் உலகத்தின் அதிபதியாம். இதோ உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்க குமாரன் வெளிப்பட்டார்னு இருக்கு. ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்னு இருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வெற்றியின் வேந்தனாக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதால் அவரும் சாத்தானை ஜெயித்தார். அவரை நம்புகிறவர்களையும் சாத்தானை ஜெயிக்க வைப்பார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எப்போது சாத்தானை சொல்லி பயமுறுத்துறது இல்லை, சாத்தான் மேல் நமக்கு வல்லமை இருக்குன்றத சொல்லி நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது. பிசாசை பற்றி நிறைய பேசி 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 நம்மளை பயமுறுத்துறதுக்காக பேசலை. பிசாசை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அவனுக்கு பயப்படாதுருங்க, அவனை ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்க தான் அவனை பற்றி பேசுகிறோம்.
அல்லேலூயா. அவனை ஏங்க பாஸ்டர் சொல்லி உயர்த்துறீங்க அப்படி நினைக்கக்கூடாது. அவனை ஏன் சொல்கிறோம்னா, அவனை பற்றி நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறோம். சிலருக்குள்ள பிசாசை பற்றிய பயங்கள் அன்றாட வாழ்விலே கலந்து கிடக்கு. பிசாசுக்கு பயப்படுறீங்களா? நிறைய பேர் தலையை ஆட்டுறதுக்கே யோசிக்கிறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்கு, ஆங்காங்கே இருக்கு. சாத்தானுக்கு பயம் இருக்கு. பிசாசுக்கு நேரடியாக பயப்படாட்டாலும் மறைமுகமாகயாவது ஏதாவது ஒன்று மக்கள் மத்தியில் இருக்குது. நான் பலரை சந்திக்கும் போது, நான் அவங்ககிட்ட பேசும்போது நான் பார்க்குறேன், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குது. பிசாசை பற்றிய பயம் இருக்குது. ஏன்னா எதையாகிலும் செஞ்சுருவாங்களான்னு சில அதை வச்சு பயமுறுத்துகிற ஆள் இருக்குது. பாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன்னு பாரு, கொல்லிமலைக்கு போயிட்டு வரேன்றான், நான் கேரளாவுக்கு போயிட்டு வரேன்றான். சொன்னவொடனே ஆள் பயந்துருது. ஐயோ, அவள் போயிட்டாலே சொல்லிட்டே போகிறான், நான் போய் அந்த கோயிலில் காசை வெட்டி போட்டு வரேன்றான். என்னடா இது புதுசு புதுசாக கேள்விப்படுறோம். அப்படின்னா சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியுது. திடீர்னு கொண்டு வந்து எலுமிச்சை மலத்தை வச்சுட்டு போயிட்டான்றான், மண்ணவாரி தூவிட்டான், நாசமாக போன்றான். எதையாவது ஒன்று செஞ்ச உடனே இவைகளெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரீகங்கள். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை, அசுத்தாதிகளை பயன்படுத்தி செய்கிற விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்கிறது. சாத்தான் நேரடியாக மக்களை பாதிக்க செய்கிற விஷயங்களும் இருக்கிறது, மறைமுகமாக இப்படிப்பட்ட விஷயங்களிலும் செய்கிறது இருக்கிறது. பிசாசை நம்பாதவங்களும் இருப்பாங்க. நாங்கள் பிசாசை நம்புறதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவனே எங்கேயோ ஒரு மூலையில் அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். வெளியில் பார்த்தா தைரியமாக பேசுவான், ஆனால் பயந்துட்டு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தைரியமூட்டுகிற ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஒருபோதும் தேவனை நம்புகிறவர்களை மட்டும் சாத்தான் தொடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். மிக நல்ல உதாரணம் யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகத்தில் கர்த்தர் அனுமதி தராம யோபுவை சாத்தான் தொட முடியவே இல்லை. தேவன் யோபுவை விசுவாசம் உள்ளவன் என்பதை காண்பிப்பதற்காக கொஞ்சம் ஆண்டவர் இடம் கொடுத்தார். அதனால்தான் சாத்தான் தொட்டான். தேவ பிள்ளைகளை பிசாசு தொட முடியாது என்பதை யார் சொல்றா? அதாவது விசுவாசிகளை, கர்த்தரை நம்புகிறவர்களை சாத்தான் தொட முடியாது என்பதை யார் சொல்லுகிறார்? சாத்தானே சொல்றான். நீர் அவனை வேலி அடைத்திருக்கிறீரே, நான் அவனை தொட முடியவில்லையே, நீர் அனுமதி கொடுத்து பாரும், நான் அவனை உம்மை தூசிக்கு வைக்கிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். மிக அழகா சொல்லியிருக்கு. தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களா இருந்தால் உங்களை சாத்தான் தொட அனுமதி இல்லை. அல்லேலூயா. ஆனால் நிறைய விசுவாசிகள் சாத்தானுக்கு பயப்படுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. பயமான்றது கஷ்டமா இருக்கு. நிறைய விசுவாசிகள், பயப்பட வேண்டியது இல்லாத விசுவாசிகள் சாத்தானுக்கு பயப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இன்னமும் பேசுறது பூராமே பாஸ்டர் ஏற்று வீட்டுக்கார் எலுமிச்சம்பழம் உருட்டி விட்றா பாஸ்டர், இதைத்தான் ஓயாம என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம் ஓயாம. சிஸ்டர் அதை சொல்லாதீங்க, விடுங்க, அவள் உருட்டினா ஊற்றி விட்டு போட்டும், செஞ்சுட்டு போட்டு. அதையே ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அவள் போனா வெள்ளிக்கிழமை போயிட்டா பாஸ்டர், அவள் போனா போயிட்டு போறா, அவள் உழைச்ச காசை போகிற பஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா, எலுமிச்சம்பழம் பழம் வாங்கிக்கிட்டே காலி பண்ணட்டுமே. பெண்ணை ஏன் பயப்படுறீங்கன்றேன்? உனக்குள்ளே ஏன் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது? பாஸ்டர் நேற்று லேசா கத்தியில கிரீட்டம், அவ எலுமிச்சம்பழம் போட்டதுனால தான் கிரீட்டம். நான் நடந்து வரும்போது தட்டி கீழே விழுந்துட்டேன் பாஸ்டர், அவ ஏதோ பண்ணிட்டாலோ. திடீர்னு குடும்பத்தில் சண்டை வந்துச்சு, நல்லா இருந்த மாதம் ஒரு சண்டை வந்துச்சு பாஸ்டர், அவள் தான் எதுவும் பண்ணிட்டாலோ. நீ அவள் தான் பண்ணிட்டாலோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். நீ அதை கண்டுக்கிடாம நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரை நம்பி போயிட்டே இரு. நீ பயப்படுகிறாய் என்பதை சாத்தான் கவனித்தால் இன்னும் அதிகமாக உனக்கு விரோதமாய் செயல்படுவார். நீ தைரியமான என்பதை காண்பி, தைரியமா நில்லு, போய் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. உன் ஜெபம் அதிகமாகும் போது, உன் விசுவாசம் அதிகமாகும் போது, உன் பரிசுத்தம் அதிகமாகும் போது கர்த்தர் உன்னோடு கூட வல்லமை உள்ளவராய் இருப்பார். உனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் தான் அதிலே சிக்கிக் கொள்வார்கள், நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உண்மையா சொல்றேன், நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமா யார் செய்யறாங்களோ அவங்க சிக்கிக்கொள்வாங்க. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் சாத்தான் கிரியை செய்வான். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இல்லாவிட்டால், ஜெபம் பண்ணாவிட்டால் சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் மேல் வர முடியும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள், சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் மேல் வருவது இல்லை. நீங்கள் எப்போதும் சாத்தானுடைய கிரியைகளை பெரிதாக எண்ணிக்கொண்டே இராதிருங்கள், அதவே யோசித்து கொண்டாட இராதீர்கள், அவனுக்கு முக்கியத்துவம் கொடாதிருங்கள், அவனை பெருசா நினைக்காதீங்க, அவனுக்கு ரொம்ப வல்லமை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிடாதீங்க. கர்த்தரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.
அவனுடைய முழு நோக்கமும் என்னவென்றால் எப்படியாக ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்திற்கு கொண்டு போவதுதான் அவனுடைய திட்டம். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியிலும் வாழும்போது ஜனங்களுக்கு தீமை செய்வதும், அவர்களை அழிப்பதும், பலரை தற்கொலை செய்ய வைப்பதும் ஒரு பெரிய ஆவி. அது பிசாசின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் சொல்றோம்ல, ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு செயல்பாடுகளில் இருக்கிறது. சில ஆவிகள் எப்போதும் சிலரை தற்கொலை செய்ய வைக்கிறது. நேற்று தினத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரி சொன்னாங்க, 22 வயது பெண், 2 குழந்தைகள், கடன் வாங்கி இருக்கிறாள் 6000 ரூபாய். 6000 ரூபாய் கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்டிருக்கிறார்கள். நான் போலீஸுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே வீட்டுக்குள் போய் தற்கொலை செய்து கொண்டாள். 2 குழந்தைகள் இப்பொழுது அனாதைகளாக நிற்கிறது. வெறும் 6000 ரூபாய்க்காக உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண். எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. பல நேரங்களில் இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு பின்னாடி பிசாசின் ஆவிகள் என்ன செய்கிறதுனா இருக்கிறது. என் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீயிலும் தண்ணீரிலும் பிசாசு தள்ள பார்க்கிறது. சிலரை அப்படித்தான் செய்கிறான், தூண்டி விடுகிறான். அதற்கு காரணங்கள் வேற இருந்தாலும் தற்கொலையின் ஆவி என்று ஒன்று உண்டு. மக்களை கெடுக்கிற பிசாசின் ஆவிகள் இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடம் அளிக்க கூடாது. பைபிளா தான் சொல்லியிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இடம் கொடுத்தா தான் பிசாசு வரும். நான் கத்தரை பற்றி கொண்டால் அவைகள் ஒன்றும் செய்வதற்கில்லை. அன்பானவர்களே, சாத்தான் இந்த மனுஷனுக்கு என்ன செய்தான் என்பதை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்த மனிதனுடைய பழைய வாழ்க்கை என்ன? அவன் குடியிருப்பே கல்லறையில் இருக்கிறது. சங்கிலிகளால் கூட கட்ட இயலவில்லை. ஒரு ஆளும் அவனை கட்ட முடியல. எத்தனையோ பேர் அவனை சரிப்படுத்த பார்த்திருப்பாங்க. ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவனை எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. என்னவெல்லாம் செய்து பார்த்திருப்பாங்க. அவனை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருடைய முயற்சி வீணானது. பல நேரங்களில் மனுஷர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, யாராலையும் அடக்க முடியாது. சிலர் பிசாசு பிடிக்காமலே அடக்க முடியல. ஆளை பார்த்தா பிசாசெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கிறவனே அடக்க முடியலையே. சில ஆளெல்லாம் யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. யாராவது சொல்லுங்க, அப்பா சொன்னாலும் கேட்கறது இல்லை, அம்மா சொன்னாலும் கேட்கறது இல்லை, தாத்தா சொன்னாலும் கேட்கறது இல்லை, எவரு சொன்னாலும் கேட்கறது. சில ஆளை பார்த்துருக்கீங்களா? அப்படி சிலலாம் அப்படி இருப்பாங்க. ஒரு மாதிரி ஓங்கி பேசுவாங்க மனைவி கிட்ட, ஓடி நீ வேற அப்படிமா. அவங்க அம்மா வந்து, டேய் என்னடா சத்தம்? இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு போயிடுவான். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒருத்தன் கொஞ்சம் இல்லை, வீட்டில் யாருமே இல்லைனாலும் தாத்தா ஒருத்தர் இருப்பார், பெரியப்பா ஒருத்தர் இருப்பார், தாய் மாமா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்தா போதே அவர்கிட்ட சொல்லாத, அவர் எதை நினைப்பார். யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒருத்தன் யோசிப்பான். ஆனால் சிலவன் எவனுக்குமே பயப்படுறது இல்லை. வந்தா வந்து பார், நான் இப்படித்தான் செய்வேன், 24 hours நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னை கேட்க எவருமே இல்லை, என்னை யாராலும் அடக்க முடியாத ஒருத்தருக்கான் பாருங்களேன். ஆபத்தானவன். நாம எப்பவுமே யாருக்குமே அடங்காத ஆளா இருக்கக்கூடாது. யாருக்காவது ஒருத்தருக்கு நம்மை கண்ட்ரோல் பண்ற யாராவது ஒருத்தர் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். யாருடைய வார்த்தைக்காய் மதிப்பளிக்கிற இடத்துல நாம் ஒரு சிலர் வச்சிருக்கணும். நாம் மதித்து சிலர் வச்சு அவங்க ஆலோசனை கொடுக்கிறவங்களாக, அவங்க ஆலோசனை கேட்கிற இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் பெரியவங்க இருக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆனால் பல நேரங்களில் பிசாசு இப்படிப்பட்ட மனிதர்களாக மாற்றுகிறான். சிலரை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதவனாக அவனை மாற்றிவிட்டான். அப்படி ஒரு மனிதன் இருப்பானால் சாத்தானுடைய கிரியை அவனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பிசாசின் வேலை அவனாக இல்லாமல் மாற்றி விடுகிறான். ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டா டோட்டல் அவன் வாழ்க்கை மாறி விடுகிறது. இந்த மனிதன் பிறக்கும் போது அப்படி இல்லை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் அவன் மாறி இருக்கிறான். நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கும் சிலர் நம்ம பார்ப்போம், இவங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க மாட்டாங்க. இன்னாரா அப்படி இல்லையே, அவங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ மாறிட்டாங்க. சுத்தமா ஆள் இல்லை, நம்ப முடியாது. அவங்களா இப்படி பேசுறாங்க. நீங்க அவங்ககிட்ட கேட்டா இப்படிதான் பேசுவோமா, டோட்டலா மாறிடும். ஏன்னா காரணம், பிசாசு ஒரு மனிதனை அவனாக இல்லாமல் வேறு ஒருவராக மாற்றி விடுகிறான். இந்த பிசாசு பிடித்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனாக இருந்தான். இப்போது அவனாக இல்லை. அவன் செய்வது அவனுக்கே தெரியவில்லை. ஏனென்றால் அவன் செய்கிற ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருக்கிறது. முன்பு அவன் செய்தான், இப்பொழுது அவன் செய்வதையெல்லாம் சாத்தான் செய்கிறான். சாத்தான் அவன் மூலமாக செய்கிறான். பார்த்தால் அவன் செய்வது போல தெரியும். இன்றைக்கு முழு உலகத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனுக்குள் சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான், ஆனால் அவன் செய்கிற எல்லா செயல்களும் அவனுடைய செயல்களாக இருக்கிறது, சாத்தானின் செயல்களாக இருக்கிறது. அவனை மாற்றி விடுகிறான் என்பதை நாம் காண்கிறோம். தன்னைத்தானும் காயப்படுத்தி கொண்டான், மற்றவர்களையும் காயப்படுத்தினான். பிசாசின் கிரியை எப்போதுமே அடுத்தவங்களையும் காயப்படுத்தும், நம்மளையும் காயப்படுத்தும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது சாத்தான் அவரை பணிந்து கொள்கிறான்.
உமக்கும் எனக்கும் என்னவென்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணையிடுகிறேன். 7ஆம் வசனத்தில் சொல்றேன். ஆண்டவர் பேரில் ஆணையிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே விஷயம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அவனை அழிக்கலை, அவனை விட்டு வச்சிருக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு இருக்கு. ஆண்டவர் கடைசி காலத்தில் தான் சாத்தானை ஜெயித்து அவனை நரகத்தில் தள்ளுவார். அதுவரை இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் உலகத்தின் அதிபதி தான் சொல்லியிருக்கு. இந்த உலகத்தை விட்டு அவனை முற்றிலுமாக தேவன் அகற்றவில்லை. ஏனென்றால் இந்த காலகட்டம் அப்படிப்பட்டது, அவனுக்குரிய காலமா இருக்கு. எனவே அவனுடைய சோதனையில் நாம் தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பன்றிகளுக்குள்ள அனுப்ப அது கேட்டுக்கொண்டது. சாத்தான் என்ன சொல்ற, பன்றிகளுக்குள்ள அனுப்பும். கர்த்தர் அதை அனுமதித்தார். காரணம் என்னவென்றால் 2000 பன்றிகளுக்குள்ளே புகுந்ததாகவும் அது கடலிலே விழுந்து அழிந்து போனதும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அதை ஏன் அப்படி அனுமதி கொடுத்தார் என்று தெளிவான காரியம் இல்லாவிட்டாலும், கர்த்தர் பன்றிகளை விட ஒரு மனுஷனுடைய உயிர் ஆத்துமா விலையேறப்பட்டது என்பதை கர்த்தர் நினைத்தார். 2000 பன்றிகள் போனாலும் பரவாயில்லை, இவன் குணமடைந்தால் போதும் என்று நினைக்கிறார் என்றால், அப்படின்னா அவனுடைய ஜீவன், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமாக கர்த்தர் நினைக்கிறார். அவனை கர்த்தர் மாற்றினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிசாசு 2 காரியங்களை செய்கிறான்னு சொன்ன. ஒன்று, பைபிள் இருக்கு, யூதாசுக்குள்ளே புகுந்தான் இருக்கு. முதல்ல அப்படி செய்யலை, முதல்ல தூண்டினான் தான் இருக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பிசாசு யூதாசை தூண்டினான், காட்டி கொடுக்கும்படி அவனை தூண்டினான். நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்களா? தூண்டுறது எப்படின்னா, வெளியில இருந்து அவனை தூண்டுறது, ஏவுறது. வெளியில இருந்து கிரியை செஞ்சுட்டே இருப்பான். நீ ஏன் அமைதியா இருக்கிற, பேசு, விரோதமா பேசு, அதை செய், இதை செய், நம்மளை தூண்டுவோம். நாமளும் அவன் தான் தூண்டுறான்னு தெரியாம நம்ம தூண்டுறபடியெல்லாம் செய்வோம். ஆபத்து. பிசாசு நம்மளை தூண்டுறான்றது புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நாம பாட்டுக்கு ஏதோ ஒன்று நம்ம வேகத்தில் கோபத்தில் நம்ம ஒன்று செஞ்சிடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? சாத்தான் இருக்கான். ஆஹா, நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து சாத்தான் தூண்டுறான்ட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆகணும். இல்லாமல் நாம பாட்டுக்கு சாத்தான் தூண்டுறபடியெல்லாம் செய்தால் ஆபத்தாயிடும். யூதாஸ் காரியத்தை அப்படித்தான். பிசாசு தூண்டுவதை அவன் அறியாமல் தேவையில்லாமல் சிக்கி கொண்டான், வாழ்க்கையை முடித்து கொண்டான். பிசாசை தூண்டினான்னு சொல்லியிருக்கு. பைபிள்லையும் இருக்கு, தாவீதை ஏவினான் இருக்கு. 1 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீதை இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை பிசாசு என்ன செய்தானா? ஏவினானா. இது வெளியிருந்து செய்யறது. அப்ப கண்டுபிடிக்கணும், இது பிசாசு தான் ஏவுறானா, இது தேவனுக்கு சித்தமில்லாத ஒண்ணு இல்லையா அப்படின்னு தீர்க்கதரிசி பின்னாடி அவனை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். யோபு 1:8 2:3 யோபு மேல் கவனம் வைத்தான் இருக்கு. அவனை வாட்ச் பண்றான். யோபுவின் கவனம் வைத்தான். இது வெளியிலிருந்து செய்யறது. ஆனால் எந்த யோவான் 13:2 பிசாசு தூண்டினான்னு சொல்லியிருக்கோம், அதே அதிகாரம் 27 வாசிக்கிற போது பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் வருது. அடுத்து அவன் ஏவும் போதும் தூண்டி விடும் போதும் நம்ம எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆயிடுது? ஏங்க, பிசாசு நம்மளை தூண்டும் போது ஏவும் போதும் நம்ம எச்சரிக்கை இல்லைன்னா பிசாசு அப்புறம் உள்ள புகுந்து விடுகிறான். டோட்டல் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடுறான். யூதாசை வெளியிலிருந்து தூண்டினான். பிசாசு அவனை தூண்டும் போது இயேசு எச்சரிக்கிறார். அவனை இயேசுவை காட்டி கொடுக்க பிசாசு யூதாசை தூண்டும் போது ஆண்டவர் எச்சரிக்கிறார். யூதாசை அவன் தான் காட்டி கொடுக்க போறான்றத மறைமுகமாக சொல்றார் ராபோஜனத்துல. அப்போதும் அவன் மாற்றிக்கொள்ளாததுனால, தன்னை சரிப்படுத்தாததுனால பிசாசு அவனை அவனுக்குள் புகுந்து பிசாசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்தான் பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு அன்பானவர்களே, அந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி, புதிய வாழ்க்கை. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த வாழ்க்கை புதிதாக மாறினது. பைபிளில் படிக்கிறோம், அவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள்னு 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 6000 பிசாசு பிடித்து அலக்கழித்து கொடூரமான ஆபத்தான பயமுறுத்துகிற ஒரு மனிதன் இப்போது எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான், நார்மல் ஆயிட்டான். அவனுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவன் வஸ்திரம் அப்ப இல்லாதவனாக இருந்திருக்கிறான். இப்போது வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவின் பாதத்தருகே ரொம்ப சாஃப்டா அவன் அமர்ந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம்.
பைபிளில் சொல்லியிருக்க ஒரு புது வாழ்க்கை இயேசு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நாம் யாவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வரும்போது வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் 2 வாழ்க்கை இருக்கு. ஒன்று பழைய வாழ்க்கை, இன்னொன்று புது வாழ்க்கை. இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை வேறு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை வேறு. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இதுவரை பிசாசுக்கு அடிமையாக இருந்தான், அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தான். இப்போது பிசாசின் இடத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். இப்போது அவன் பிசாசின் கட்டுப்பாட்டில் இல்லை, அவன் ஒரு புது வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறான். அவனுடைய கோபம் இப்பொழுது இல்லை, மற்றவர்களை காயப்படுத்துவது இப்போது இல்லை, முன்னாடி போல ஆக்ரோஷம் எல்லாம் இப்போது இல்லை, இப்பொழுது மாறி இருக்கிறான். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புது வாழ்க்கை இருக்கோ அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். நமக்கு அப்படி இருக்கா? ஒரு புது வாழ்க்கை இருந்தால் ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் அன்னைக்கு இருந்த மாதிரி ஆதியில் இருந்தது போல எப்போதும் இருக்கிறேன்றவங்க ஒரு அலையில சொல்லுவோமா? அப்படி இல்லை. இல்லை, சிலர்லாம் அப்படி தான். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன் அப்படின்ற ஆட்களாக இருக்காங்க. அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கும் பாஸ்டர். இப்போ இது என் ரத்தத்தில் ஊறி இருக்கு பாஸ்டர், பிறவிக்கணும், மாறாது. அப்போ இருந்து இப்போ எப்பவும் நான் அப்படிதான் தெரியுமில்ல, என் பேச்சு தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அப்படியே தான் நான் இல்லை. இருக்கட்டும், நம்முடைய ஜென்ம சுவாபம் கூட மாறணும். சில சொல்லுவாங்க அந்த குடும்பமே அப்படிதான் பாஸ்டர், அந்த குடும்பமே அப்படிதான், பூரா அப்படிதான் இருக்கும். பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, பித்தலாட்டம் பூரா அந்த குடும்பமே சொத்து, இந்த குடும்ப சொத்தே அதான் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்கன்னா அந்த ஜென்ம சுவாபம், குடும்ப சுவாபமும் என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தர் மாற்றுவாரா? கர்த்தர் மாற்றுவாரா? அவரால் மாற்ற முடியும். உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கைன்னு கட்டாயம் இருக்கணும். நான் முன்னாடிலாம் எப்படி இருப்பேன் தெரியுமா? யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளையாக மாறின பிறகு நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் எல்லாரையும் நேசிக்கிறவனாக, உண்மை உள்ளவனாக, அன்பானவனாக மாறிட்டேன். நான் இப்போ மற்றவங்களுக்கு உதவியாக தான் இருக்கிறேன். இப்போ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன்ற ஒரு புது வாழ்க்கையை இயேசு கொடுக்குறார். இந்த மனிதன் இயேசுவால் குணமாக்கப்பட்டு பிசாசு துரத்தப்பட்டு சாஃப்டா மாறிட்டானே, இப்போ இவங்கிட்ட எல்லாருமே வருவாங்க இல்ல? பைபிள் இருக்கு. அவன் கடைசியில் சொல்றான், வீட்டுக்கு போயிருக்கிறான், எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்துறான். ஒருவேளை மனைவி இருந்துச்சா, பிள்ளைகள் இருந்தாங்களா, அல்லது அவனுக்கு அப்பா அம்மாலாம் இருந்தாங்களா, ரொம்ப விளக்கமா இல்லாட்டாலும் யாரெல்லாம் இதுவரைக்கும் அவன் குடும்பத்தார் அவன்கிட்ட பக்கத்தில் வர பயந்தாங்களோ, இப்போ எல்லாரும் அவனை சந்தோஷமா அவனை அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுத்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனால் அவனுக்கும் மகிழ்ச்சி, அவன் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தருகிறவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் புது வாழ்க்கை தருகிறவர். ஹல்லேலூயா. இன்றைய செய்தி எப்படின்னா, தேவன் தரும் புதிய வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த புது வாழ்க்கைன்னு ஒன்று கட்டாயம் இருக்கணுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்களோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்த பிறகு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு புது வாழ்க்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டுங்க. நம்ம இயேசுநாதர்கிட்ட வந்த பிறகும் பழைய வாழ்க்கையவே தொடர்ந்தால் உண்மையான ரட்சிப்பு இல்லை. புது வாழ்க்கை கட்டாயம் தேவை. முதல்ல நான் சொல்றது, வஸ்திரம் தரித்து வெளியில் அவன் வாழ்க்கை மாறினது. ரெண்டாவது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. இது உள்ளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் இல்ல. வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்தா வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும் ஆள் மாறிட்டான்னு. ஆனா சிலருக்கு வஸ்திரம் மட்டும் தான் தரிச்சிருக்கு, புத்தி என்ன செய்யல. ஹலோ, புரியுதா? சிலர் வெளியில என்ன செஞ்சிருக்காங்க, வஸ்திரம் தரிச்சாச்சு, பழைய வாழ்க்கை இப்ப இல்ல. வெளியில பார்த்தா கிறிஸ்டியன் விசுவாசி, ஆனா உள்ள என்ன செய்யலன்னா புத்தி தெளியல, அதனால குணம் மாறாம இருக்கு. இவனுக்கு அப்படி இல்லை, வெளியிலையும் வஸ்திரம் தரிச்சு சாஃப்டா உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய கேரக்டர் உள்ளேயும் மாறி இருக்கு, புத்தி தெளிஞ்சிருச்சு. முன்னாடி புத்தி தெளியல, அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருந்தான், இப்பொழுது மாறிட்டான். லூக்கா சுவிசேஷம் 15:17 நீங்க படிக்கும்போது இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் வஸ்திரம் மாறல, இவனுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் ரெண்டு மாறி. ஆனா முதல்ல இளையகுமாரனுக்கு புத்தி தான் தெளிஞ்சது முதல்ல, அப்புறம் தான் வீட்டுக்கு வந்த பிறகு வஸ்திரமே அப்பா கொடுக்கிறாரு. இளையகுமாரனை பார்த்தா வெளியில அவன் மாறாதவனாகத்தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள மாறிட்டான்.
புத்தி தெளிஞ்சிருச்சு. என் தகப்பனார் வீட்டில் எத்தனை பேருக்கு ஆகாரம் இருக்கிறது, நானும் பசியால் வாடுகிறேன்னு புத்தி தெளிஞ்சிருச்சு. நான் செய்த தவறுன்னு மனசுல உணர்ந்துட்டா பாருங்களேன். உள்ளான மாற்றம் முதல்ல ஏற்பட்டுருச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு வெளியான மாற்றம் வந்துருச்சு. அப்படின்னா முதல்ல தேவை என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், முதல்ல எது தேவை? வஸ்திரம் தரித்தலா, புத்தி தெளித்தலா? முதல்ல புத்தி தெளிஞ்சிட்டுனா அப்புறம் வஸ்திரம், புது வஸ்திரம் கிடைச்சிடும். வெளித்தோற்றம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தன் வாழ்க்கை எப்போ ஒப்பு கொடுக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் புத்தி மாறும்போது, மனது மாறும்போது வெளியான வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீங்க தடுக்கவே முடியாது. வெளி தோற்றத்தை தடுக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உள்ள மாறிட்டோம்னா உள்ள இருந்து வெளியே அந்த கேரக்டர் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருப்போம், சாஃப்ட் ஆயிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் தெரியும். அவரெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். கென்னடின்னு அவர் வாலிபால் பிளேயர். வந்தார்னா அப்படியே அந்த அழுக்கோட வந்து சாப்பாடு போடணும். அம்மா சாப்பாடு போடணும். சாப்பாடை கையில் வச்சுட்டு சரியில்லைன்னா அப்படி தட்டு பறக்குமா. சோறெல்லாம் சாம்பார் முருங்கா. அவ்வளோ கோவம். வாலிப பையன். அவங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. நான் அவங்கள பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லுவாங்க, அவனால பட்ட வேதனை எனக்கு ரொம்ப அதிகம். அவன் எப்போ வருவான்னு பயமா இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான பையன். இப்போ அவங்க அம்மா கிட்ட ஜாலியா சிரிச்சுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மா சொன்னது என்கிட்ட, அவங்க ஒரு ஆசிரியர், அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. எப்படின்னு தெரியல, கொடூரமான மாறிட்டான். இப்போலாம் வந்தா கை கால் கழுவி சுத்தமாக தான் சாப்பிட்றான். என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறான். சண்டை போடுறது இல்லை. 9 வருஷம் பேசாம இருந்த 2 பேரும் பேசிட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை. தம்பியை ரட்சிக்கப்பட்டார். வாழ்க்கையில் பெரிய மாற்றம், புதிய வாழ்க்கை. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடி, தெருவில், இதே தெருவில் ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த அம்மா பரவாயில்ல, உங்க சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் நிம்மதியாக தண்ணி பிடிக்கிறோம்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி தெருவில், எங்கள் தெருவில் பைப்பில் தண்ணி நிம்மதியாக பிடிக்கிறோம். இந்த அம்மா சர்ச்சுக்கு வந்த பிறகு ஒரு குடத்தை வச்சு அவ்வளோ குடத்தையும் அடைச்சி நொறுக்கிறோம். இந்த அம்மா தண்ணி பிடிக்க வருதுன்னு எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. கரவடி பொம்பளை மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உங்க சர்ச்சுக்கு வந்து நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கணும். இந்த ஒரு வெளிப்படையான சாட்சி வரணும். சாட்சி வரணும். அதான் புது வாழ்க்கை என்பது. கர்த்தர் விரும்புகிற புது வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவேளை உங்க மனசாட்சி இன்னும் சொல்லுமானால், எனக்குள்ள இன்னும் அந்த புது வாழ்க்கை வரலன்னு மனசாட்சி சொல்லும்னா, இன்று முதலாவது ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவோம். எஸ், ஆமென். சிலருக்கு புது வாழ்க்கை பாதி இருக்கும், பாதி இருக்காம இருக்கும். நிறைய மாறி இருப்பீங்க, முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நிறைய மாத்திட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கும். அதையும் மாற்றி விடுங்கள். இந்த மனுஷனிடத்தில் பிசாசு வெளியேறிய பிறகு பாதி விடுதலை அல்ல, அவனுக்கு முழு விடுதலை கிடைத்தது. முழு விடுதலை கிடைத்தது. ஒரு புது முழு மனிதனாக மாறிட்டான். நீங்க முழு மனிதனா மாறணும். இந்த உலகத்துல எல்லாரும் விரும்பக்கூடிய இடத்துல, மற்றவர்களுக்கு ஆறுதலான இடத்துல, பிறருக்கு காயமாற்றும் இடத்துல, பிறருக்கு ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பாராக. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 2வது புத்தி தெளிந்து வெளிப்படையானவும் உள்ளாகவும் அவன் மாறினான். இயேசுவோடு இருக்க விரும்பினான். அவன்கிட்ட சுகமாயிட்டான். சொல்றான், இயேசுவே, நான் உம்மோடு கூட உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், உம்மோடு வர விரும்புகிறேன்றான். இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கல. ஆனால் அவன் மன விருப்பம்லாம் இயேசு கூட இருக்க விரும்பினான். இயேசு விரும்புறாரு, ஆமா. அன்னைக்கு லிட்டரலா இயேசு கூடவே அவன் போல, ஆனா அவன் இயேசுவோடு இருந்தான். இயேசு கூடவே சரீரத்தில் கூட போல, வீட்டுக்கு போக சொல்லிட்டார், என்ன சாட்சியா இருந்துட்டார். ஆனா அவன் இயேசுவோடு தான் வாழ்ந்தான், இயேசுவோடு இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்கிற வாஞ்சை இருக்கணும். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17:24 சொல்றார், ஆமென், என் கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கும்படி விரும்புகிறேன் இயேசு சொல்றார். லூக்கா 19:5 உன் வீட்டில் நான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்கிறார். லூக்கா 10:42 மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இயேசுவின் கூட இருப்பதை மரியாள் விரும்பினார். ஆண்டவரும் நம்ம கூட இருக்க விரும்புகிறாரு, நாமும் அவர் கூட இருக்க விரும்பணும். இதுதான் முக்கியமானது. கடைசியா ஒன்ன சொல்லி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிசாசு பிடித்த மனிதன் விடுதலை ஆன பிறகு அவன்கிட்ட இருந்த முக்கியமான ஒரு கேரக்டர், சுவாபம். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். அவன் ஜெபம் கேட்கப்படலை. என் கூட வர வேண்டாம், நீ வீட்டுக்கு போ.
ஆண்டவர் சொல்றார், உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். வீட்டில் போய் சொல், உனக்கு நான் என்ன செய்தேன்னு அதை போய் சொல்லுன்னு சொல்றார். அவன் ஜெபம் கேட்கப்படலை. கவனிக்க வேண்டிய ஒன்று, தன் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் தொடர்ந்து ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து அதை செய்தான். நம்ம சொன்னதை அவர் கேட்கலையே, நான் ஆசைப்படுறேன் அவர் செய்யலையே அப்படிலாம் கோவப்பட்டு அவன் ஆண்டவரை வெறுக்கல. ஆண்டவர் அவன் சொன்னதை கேட்காட்டாலும் இன்னும் கர்த்தரை நேசித்தான். அதான் ரொம்ப உண்மை. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காட்டாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அதான் மெயின். புது வாழ்க்கைக்குள் வந்த ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, தான் விரும்புறதெல்லாம் நடக்காட்டாலும் தேவன் விரும்புகிறதை செய்வான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. புது வாழ்க்கை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் விரும்பியதெல்லாம் கர்த்தர் செய்யாவிட்டாலும் தேவன் விரும்பியதெல்லாம் அவன் செய்கிறவனா இருப்பான். அவன் தான் ஒரு புது வாழ்க்கைக்குள் வந்தவன். இந்த புது வாழ்க்கைக்குள்ள ஒரு வந்த மனுஷனுடைய மாற்றம் இது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த புது வாழ்க்கை உண்மையானால் இந்த 4 காரியங்களை நாம் செய்யக்கூடிய இடத்துல கர்த்தர் வைப்பாராக. 1, வெளிப்படையான வஸ்திரம் தரித்த வெளிப்படையான மாற்றம். 2, உள்ளான புத்தி தெளிந்த சுவாபங்களில் ஏற்படுகிற மாற்றம். 3, அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்குல்ல அது. 4வதாக, தேவன் என் ஜெபத்தை கேட்காவிட்டாலும், எனக்கு பிரியமானதை அவர் செய்யாவிட்டாலும் நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனிதன் தான் புது வாழ்க்கை பெற்ற மனிதனாக இருக்கிறான். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முடிஞ்சா எழுமி நின்று அன்பானவர்களை ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். உங்க புதிய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, பரிசோதனை செய்யுங்க. என் வாழ்க்கை புது வாழ்க்கை உண்மையாக சரியாக இருக்கிறதா அப்படின்றத பாருங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் அவனை பார்த்த உடனே என்ன மாற்றம் என்று கேட்கும் அளவுக்கு ஆச்சரியமாக அவங்க பார்த்தார்களே. இந்த உலகம் நம்முடைய புது வாழ்க்கையை இந்த உலகம் பார்க்க வேண்டும். 2, நமக்கு உள்ளான மாற்றத்தை இந்த ஜனங்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், என்னை நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, பிசாசு என்னை கண்ட்ரோல் பண்ண விரும்புறான், பிசாசின் ஆதிக்கங்கள் என் வாழ்க்கையில் தொடர்கிறது போல தெரிகிறது என்றால் கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க, அவர் உங்களை விடுவிக்க முடியும். பிசாசை பற்றிய பயம் உங்களை விட்டு எடுத்து போடப்படுவதாக. ஒருபோதும் சாத்தானுக்கு பயப்படாதிருங்கள். சாத்தானுக்கு ஒருபோதும் பயப்படாதிருங்கள். இயேசு வல்லமை நிறைந்தவர்னு விசுவாசிங்க. இயேசு வல்லமை நிறைந்தவர்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு இந்த கால வேளையில ஏதோ ஒரு காரணங்கள்னால பயந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்ல, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை பற்றியும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார், நம்புறீங்களா? கர்த்தர் நடத்துவார், நம்புறீங்களா? ஹல்லேலூயா. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள், பிசாசின் போராட்டங்கள் நமக்குள்ளே கொண்டு வருவானாலும் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரே. அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இன்னைக்கும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற சாத்தானுக்கு நாம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தான் சாத்தானை ஜெயித்தவர். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினவர். சீக்கிரமாய் நம்முடைய கால்களின் கீழே ஆண்டவர் சாத்தானை நசுக்கி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் நசுக்கினார்னு பைபிள் இருக்கு. நம்ம கால்களால் அவனை நசுக்க வைப்பார்னு இருக்கு. கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்றார் இல்லையா? ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள்
பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கைத்தட்டி ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் சொல்லுங்க. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நல்லா கைத்தட்டி பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லி பாடுங்க ஆண்டவரே. இயேசுவே உங்க வல்லமை குறைந்து போகல ஆண்டவரே, மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஆமென். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் உங்க வல்லமை பெரிது, சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கூட சேர்ந்து கைத்தட்டி பாடுங்க. வல்லமைகள், கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இந்த கால வேளையில் இந்த பாடல் பாடும் போது தேவ வல்லமை இறங்கி அநேகரை விடுவிக்கட்டும், கட்டவிழ்க்கட்டும். சாத்தானின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஓ ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவா. புதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். புதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில்
அற்புதங்கள் இன்றும் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓ நோய் ஆமென், பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போக நல்ல சத்தமா பாடுங்க. ஆண்டவர்ட்ட விடுதலையோடு நம்பிக்கையோட சொல்லுங்க, உங்க வல்லமை குறையல, என்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னை விடுவிக்க முடியும், என்னை உயர்த்த முடியும், எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விடுவிக்க முடியும், எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு முன்னாடி ஜெயம் கொடுக்க முடியும். ஆண்டவரே ஜெயம் கொடுக்க முடியும். உங்க வல்லமை குறையலப்பா. இன்னைக்கு உயிருள்ள தேவன் தான், இன்னைக்கு ஜீவிக்கிற தேவன் தான். எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் என்னை ஜெயிக்க முடியாது. என்ன கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. நீர் என்னை அழைச்ச தேவன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவீர். சொல்லுங்க, ஆடி கர்த்தரை துதிங்க. எஸ் ஹalleluya. உண்மையா நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த காலவெளியில தேவ சமூகத்தில் பாடுங்க. கர்த்தர் கட்டவிழ்ப்பார். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசித்தால் நடக்கும். நீங்க விசுவாசித்தால் நடக்கும். இந்த வசனங்களை எல்லாம் விசுவாசித்தால் நடக்கும். கர்த்தர் கட்டவிழ்க்கிற தேவன். ஹalleluya 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 ஹalleluya. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான், தீமை செய்யும்படி சுற்றித் திரிகிறான். கர்த்தரோ நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தீமை செய்கிறது இல்லை. அவர் எப்போதும் நன்மை தான் செய்கிறார். Yes Lord, hallelujah. Praise the Lord. ஆண்டவரே, எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya. இந்த காலவேளையில் கர்த்தர் அநேகரோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்க கூட பேசி இருக்கிறது உண்மையானால் வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் கை தூக்குறான்னு மற்றவங்களை நம்ம பார்க்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் நோக்கி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரணும். சத்துருக்களின் மேல பிசாசின் மேல ஒரு ஜெயம் தரணும். என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளின் மேல எனக்கு ஒரு ஜெயம் தேவை. நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரன் ஜெபிக்கிற கர்த்தர் உங்களை இந்த நாளில கட்டவிழ்ப்பார். நிறைய விஷயத்துல தேவனுடைய விடுதலை நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. தேவன் அப்படி செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை முதல் ஆராதனையில தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எங்கள் தேவனாகி ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஜெயமெடுக்கிற தேவன். ஆண்டவரே நீர் ஜெயித்தீர். இன்றைக்கும் எங்களுக்கும் ஜெயம் கொடுக்குமால் முடியும் ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் ஆண்டவரே தோற்று போன நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை காண்பார்களாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தினாலும் போராட்டங்களினாலும் பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே பிசாசானவனுடைய பிள்ளைகளை தூண்டினாலும் ஏவினாலும் அவர்களை ஆட்கொண்டாலும் இன்னைக்கு விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடாமல் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. நன்மைகளை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீர் வல்லமையுள்ள தேவன். இப்படி பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதியும். ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தாரும். எந்த காரியத்தில் இன்னும் விடுதலை தேவையோ அந்த விடுதலையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, கரடு முரடான வாழ்க்கை மாறி ஒரு புது வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இன்னும் புதிதாக்கப்பட வேண்டிய வாழ்க்கை தேவையானால் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் பழைய வாழ்க்கையில் சுவாபங்கள் இருக்குமானால் கர்த்தர் தொட்டு புதிய வாழ்க்கையாக மாற்றுவீராக. தேவனே, முழுவதும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தந்தருளும். ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணுமே. உம்மை உறுதியாக
உறுதியாய் பிடித்துக் கொள்ளணுமே, உண்மையில் நம்பிக்கையா இருக்கணுமே, ஆசீர்வதிக்கப்படணுமே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. கண்ணீரோடும் பாரத்தோடும் ஆண்டவர் பலவித கேள்விகளோடும் சோகத்தோடும் இந்த காலையில் வந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிடும். ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் தாரும். நிச்சயமா நான் மேற்கொள்ள முடியும், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட முடியும், கர்த்தரனை கட்டாயம் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து வீட்டுக்கு போக தேவன் கிருபையை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற ஆராதனைகள், கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.